Hello everyone. In the video la vandu nama organizational behavior la irukra important ana questions alla enna important ana topics irukku அப்படின்றத பாத்துறோம். So first நீங்க வந்துட்டு இப்போதான் படிக்க போறீங்க அப்படினா இந்த questions எல்லாம் first வந்துட்டு கவர் பண்றதுக்கு பாருங்க. அதுக்கு அப்புறமா மத்த questions எல்லாம் பாத்துக்கோங்க. So எப்பவுமே நான் first சொல்ற மாதிரி 10 mark 6 mark 2 mark அப்படி படிங்க. first 10 mark படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு maximum 6 marks 2 marks கவர் ஆயிடும். So first நான் சொல்றது என்னன்னா first இதெல்லாம் first படிங்க. அதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கவே மத்த எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? and then previous year question paper எல்லாம் ஒருவாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. So first எடுத்தோனே யூனிட் 1 லயே வந்துட்டு fundamentals of organization behavior தான் இருக்கும். So அதனால first வந்துட்டு what is organization behavior and why is it important in modern business? So இந்த question வந்து பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு general question மாதிரி தான். நீங்க வந்து just ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். and then next வந்து discuss the major disciplines that contribute to OB. So என்னென்ன disciplines எல்லாம் இருக்கு அதுல அப்படின்றத பாத்துக்கோங்க. and then how do values, attitudes and personality impact workplace behavior? So இதுமே வந்துட்டு ஈஸியான ஒரு ஜெனரல் டாபிக்ஸ் இதுதான். இதெல்லாமே வந்து நீங்க ரொம்ப டெக்னிக்கலா வந்து அப்ரோச் பண்ணனும் அப்படின அவசியம் கிடையாது. பட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. and then next வந்துட்டு motivation. So இதுல வந்துட்டு நீங்க கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். So what are the key theories of motivation in OB? Compare and contrast Maslow's hierarchy of needs theory and Herzberg's two-factor theory. So இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியா ஒரு வீடியோஸ் எல்லாமே இருக்கு theories of motivation. போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். என்னமோ தியரினா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் கிடையாது. மாஸ்லோனா வந்து ஜஸ்ட் ஒரு பிரமிட் போட்டு அதுல 5 பாயிண்ட் தான் படிக்கணும். So அதே மாதிரி தான் ஹெர்ஸ்பர்க்னா வந்துட்டு 2 ஃபேக்டர் இதுல என்ன பண்றாங்க ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். So ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. and then second வந்துட்டு how does self determination theory apply to employee motivation? So இந்த தியரியும் வந்து பாத்துக்கோங்க. and then third வந்துட்டு discuss the role of intrinsic and extrinsic motivation in employee performance. So இதுமே வந்துட்டு பாத்துக்கோங்க. next topic என்னன்னா வந்து leadership and management. So நான் இந்த leadership வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். So அதுலயே வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. what is the difference between a manager and a leader? So ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? So அது என்னன்றதை பாத்துக்கோங்க. next வந்துட்டு discuss the different leadership styles and their impact on organizational culture and employee performance. leadership styles என்ன ஒண்ணும் கிடையாது. லைக் அந்த மூணு தான் வந்துட்டு இம்பார்ட்டண்டா நீங்க வந்து எழுத வேண்டியது. என்னன்னா வந்து autocratic, democratic and laissez-faire. So இது வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறது ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஒரு 2 lines or 3 lines எழுதிட்டு அதோட அதுல இருக்கிற அட்வான்டேजेस என்ன டிஸ்அட்வான்டேजेस என்ன அப்படிங்கறதை எழுதுங்க. சோ அதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி சைட் டாபிக்ஸ் எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்ல என்ன வந்து இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறதை எழுதுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் இது. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चनும் கூட. அதனால பாத்துக்கோங்க. and then third வந்துட்டு how does a transformational leadership differ from transactional leadership? So இது வந்து just என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. next வந்துட்டு group dynamics and team work. இதுவுமே வந்துட்டு லைக் யூனிட் 3 ஃபுல்லாமே நம்ம பார்த்தாச்சு. so இதுல இருக்கிற எல்லா டாபிக்ஸ்மே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So first question வந்துட்டு explain the stages of group development. 5 stages நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். forming, storming, norming, performing and adjoining. so easy தான் பாருங்க. ஓகேவா? and then how can managers facilitate effective team dynamics and manage conflicts in teams? இது நீங்க ஜெனரலா கூட எழுதலாம். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு ஏதாவது இம்பார்ட்டன்ட்டான எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு லைக் பில்ட் அப் பண்ணி எழுதுறதுக்கு வந்து கத்துக்கோங்க. and then third வந்துட்டு what are the benefits and challenges of working in teams? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீம்ஸுக்கும் குரூப்புக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து டீமில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கும் எப்படி இருக்கணும், டீமில் எப்படி பிஹேவ் பண்ணணும், அது எல்லாமே வந்துட்டு இந்த குரூப் டைனமிக்ஸில் நம்ம தெளிவாகவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த யூனிட் வந்து படிங்க. ஓகேவா? and then communication in organization. So communication எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து what are the barriers to effective communication in organization and how can they be overcome? ஸோ எப்படி வந்துட்டு பேரியர்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து இதுக்காக 2 வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஈஸி தான். and then second வந்துட்டு discuss the role of formal and informal communication in organization. ஸோ இது வந்துட்டு பேசிக்கான டாபிக் தான். உங்களுக்கே புரியும். உங்கள் மெட்டீரியல்லையும் இருக்கும். அது ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள். and then third வந்துட்டு how can active listening improve workplace communication? decision makingல வந்துட்டு
என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, வாட் ஆர் த வேரியஸ் டெசிஷன் மேக்கிங் மாடல்ஸ் இன் ஓபி, டிஸ்கஸ் த ரேஷனல் டெசிஷன் மேக்கிங் மாடல். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு மாடல் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா அதை பற்றி ஒரு பேஜோ இல்லை ஒரு ஹாஃப் பேஜோ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். And then second வந்துட்டு how do individual biases and organizational culture influence decision making process. ஸோ டெசிஷன் மேக்கிங், அது குரூப் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணால் இருக்கட்டும், எப்படி வந்து அதில் பயாசஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்துட்டு டிஸ்கஸ் குரூப் திங்க் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் குரூப் டெசிஷன் மேக்கிங். ஸோ இதுவுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். குரூப் டெசிஷன் மேக்கிங்கில் குரூப் திங்க், அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்ன வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும், என்னென்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லாமே வந்துட்டு நான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட் லிங்க்லேயே இருக்கும். And then organizational culture and change. So இதில் வந்துட்டு what is organizational culture and how does it influence employee behavior and performance. And then second வந்துட்டு discuss the impact of strong versus weak organizational culture. And what are the key factors involved in successfully managing organizational change. ஸோ சேஞ்ச்னால் என்ன, கல்ச்சர்னால் என்ன, இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கிற டேர்ம்ஸ் தான், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாமே வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் பவர் அண்ட் பாலிட்டிக்ஸ் இன் ஆர்கனைசேஷன், இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். டிஃபைன் பவர் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் ஆர்கனைசேஷனல் செட்டிங். ஸோ பவர்னா என்ன, அத்தாரிட்டினா என்ன, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஹவு டு பாலிட்டிக்ஸ் அண்ட் பவர் டைனமிக்ஸ் influence organizational behavior. Third வந்துட்டு what strategies can employees and managers use to navigate organizational politics. ஸோ இதில் வந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் இதை ஆப்ஷனில் கூட விட்டுக்கலாம். பிகாஸ் நீங்கள் 5 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 3 யூனிட்ஸ் அது எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 2 யூனிட்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷனில் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகே. And then conflict management. What are the main sources of conflict in organization? எதனாலலாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும் ஒருத்தருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்கஸ் வேரியஸ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஹவு கேன் கான்ஃப்ளிக்ட் பி அ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கான்ஃப்ளிக்ட்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க, இல்லை உங்களோட கலீக் வந்து வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இல்லை உங்களோட மேனேஜர் வந்து வேற ஒரு அப்ரோச் சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும் எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அதுலேருந்தே நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ், நிறைய வியூஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு ஹவு டு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அஃபெக்ட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ். அண்ட் தென் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி ஒர்க் வெல்பீயிங். ஸோ இதில் வந்துட்டு வாட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹவு இஸ் அ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம், ஈஸியாக தான் இருக்கும். ஹவு கேன் ஆர்கனைசேஷன் என்ஹான்ஸ் எம்ப்ளாயி வெல்பீயிங் அண்ட் மென்டல் ஹெல்த் அட் ஒர்க். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ஸோ அது உங்களுக்கு ஜாப் வந்து பிடிச்சிருந்தா தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஜாபில் வந்து இருக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா டர்ன் ஓவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ரிலேஷன் தான். ஓகேவா? And then diversity and inclusion. So what is the importance of diversity and inclusion in modern organizations? எந்த விஷயத்துலலாம் வந்துட்டு டைவர்சிட்டிஸ்னால் வந்துட்டு இப்போ உமனையுமே வந்துட்டு மென்னோட கம்பேர் பண்ணும்போது டைவர்சிட்டி தான். ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதுதான் டைவர்சிட்டி. எந்தெந்த விஷயத்தில் இன்க்ளூஷன் இருக்கணும், ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். And then discuss the challenges and benefits of managing a diverse workforce. And then what role do unconscious biases play in organizational behavior and how can they be addressed. ஸோ இதெல்லாம் ஜென்ரலான கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதணும்னு இல்லை, உங்களோட ஜென்ரல் நாலேஜ் எடுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் எத்திக்ஸ் அண்ட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR. ஸோ இதை பற்றி நம்ம வந்து படிச்சிட்டோம். ஸோ வாட் ரோல் டூ எத்திக்ஸ் பிளே இன் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், how can organizations promote ethical behavior among employees, discuss the impact of CSR on organizational behavior and culture. ஸோ இது மட்டும் இல்லை, CSR மாடல்ஸ்னால் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான் கம்பேரிட்டிவ்லி அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும்.
பட் தென் நான் நிறையா வீடியோஸும் மேக் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டாபிக்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.